ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா வந்து பவுச்சஸ் தான் பண்ண போகிறேன். 3 டைப்ஸ் ஆஃப் பவுச்சஸ். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எதனா இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ பின்னாடி பக்கமும் வந்து பெயிண்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து பின்னாடி பக்கமும் நம்ம கலர் பண்ணிட்டோம். இதுவும் வந்து கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டாப்லர்ஸ்லாம் அடிச்சிடலாம். நான் வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்டாப்லர்ஸ் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இந்த மாதிரி டிசைனாக கொடுக்குறேன். இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம க்ரீன் கலரில் கோட்டிங் கொடுக்கலாம். சரி, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபோனில் தான் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இதை இங்கே ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லோ கலரில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒயிட் கலருன்றதுனால. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் பார்டர்லேயோ பண்ணலாம். ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோவோ தெரியாது, அதனால் நம்ம பார்டரில் கூட பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நடுவில் கூட தரலாம். நான் இப்போ வந்து ப்ளூ கலரில் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த டிசைன் என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நிறைய டிசைன் வந்து சர்ச் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இதுவே பண்ணிடலான்னு நினச்சிக்கிறேன். நானும் பார்த்தேன்னா இது எப்படியாவது நம்ம முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து இது கொஞ்சம் பிளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து நம்ம ஒரு வேர்டு எழுதலாம். அது என்ன வேர்டுன்னு நான் ஏதும் முறை உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா த பாய்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். கேர்ள்ஸ் பார்க்குறீங்கள, கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் இதில் நான் த கேர்ள்ஸ் அப்படின்னு போடுறேன். நம்மளும் எழுதியாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண பவுச் இது. ஃபஸ்ட்டு பவுச் வந்து எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், ஜிப்லாக் கவர் இல்லாமல். சூப்பராக இருக்குல்ல நம்மளோட பவுச். இப்போ நெக்ஸ்ட் பவுச் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டோட பவுச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது பார்த்தோன்னா ஜிப்லாக் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் எதை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும். இது பாருங்கள், இப்போ இது இங்கே வச்சிடலாம். இதுதான் வந்து நம்ம த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன டிசைன் போடலாம். இப்போ நம்ம இந்த பவுச்சில் பார்த்தோன்னா நம்ம ஐ லவ் யூன்னு போட்டுக்குவோம். இப்போ இது வந்து நம்ம காய வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தோன்னா இங்கே இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பவுச் கூட நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. செமையாக இருக்குல்ல. இதில் வந்து நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உள்ளே வந்து நம்ம பென்சில், பென் எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பவுச் மாதிரி ஒரு கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச் அப்படின்றதுனால நம்மளுக்கு கலர்ஸ் வந்து தேவையே இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எதனா வாங்குறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பவுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டாப்லர்ஸ்லாம் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் ஒட்டலாம். இது வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் ஒட்டினோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு ஸ்டிக்கர் புக்காக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் வாங்கி அந்த பேஜெல்லாம் திருப்பி பார்க்கறதுக்குள்ளே எல்லாமே உடஞ்சி வந்து இருந்துச்சு. ஆனால் ஸ்டிக்கர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. பேப்பர் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துட்ருந்தாங்க, அது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துட்ருந்தாங்க. பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம். இல்லைனா வந்து ஸ்டீல் அந்த மாதிரிலாம் நம்ம ஒட்டினோன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். பேப்பர் ஸ்டிக்கர் ரெண்டுமே செம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 rupeesக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அதுங்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. பாருங்க, இதையும் நம்ம ஒட்டலாம். ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக்கர்ஸ் வச்சு நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம எதை வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை பவுச்சாக எடுத்துகிட்டு போகலாம், இல்லை யாருக்குன்னா கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நான் கலர்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டுப்பேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சும்மாவாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. 3 பவுச்சஸுமே நம்ம செம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே அந்த கலர் அடித்து தான் பண்ணியிருக்கோன்றதுனால இந்த ஒரே ஒரு பவுச் மட்டும் நான் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சாக பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.